தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் தொல்லியல் ஆய்வில் ஒரு திருப்புமுனையாக கீழடி அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட 2500 ஆண்டு பழமையான மனிதர்களின் முகங்களை விஞ்ஞானிகள் தற்போது உயிர்ப்பித்துள்ளனர். இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு அதிநவீன ஆய்வகத்தின் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்ட மண்டையோடுகளை முப்பரிமாண தொழில்நுட்பத்தில் மீண்டும் உருவாக்கி அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நமக்கு காட்டியுள்ளனர். இது வெறும் படமல்ல, நமது கடந்த காலத்துடனான ஒரு நேரடி தொடர்பு. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கண்டுபிடிப்பை பற்றி விரிவாக பார்ப்போம். கீழடி என்பது மதுரைக்கு தென்கிழக்கில் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம். இங்குதான் இந்திய தொல்லியல் வரலாற்றையே மாற்றிய ஒரு புதையல் புதைந்துள்ளது. கீழடி அகழ்வாராய்ச்சி என்பது ஒரு சாதாரண அகழ்வாராய்ச்சி அல்ல. இது நமது கடந்த காலத்தை, குறிப்பாக சங்க காலத்தை வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு சாளரம். இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு செங்கல் கட்டுமானமும் தமிழர்களின் தொன்மையான நாகரிகத்தையும் பண்பாட்டையும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இந்திய தொல்லியல் ஆய்வு மையத்தின் தொல்பொருள் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா 2015 ஆம் ஆண்டில் கீழடியில் சங்க கால செங்கல் கட்டமைப்பை கண்டுபிடித்தார். மேலும் இந்த இடம் கிமு 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று கூறினார். ஆனால் மத்திய அரசு இதை ஏற்க மறுத்தது. நீதிமன்றங்களின் தலையீட்டிற்கு பின்னர் 2018 ஆம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை அகழ்வாராய்ச்சியை தொடர்ந்தது. தற்போது வரை 29க்கும் மேற்பட்ட கரிமக்கால கணிப்பு அறிக்கைகள் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கும் கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை கீழடி நாகரிகம் சார்ந்தது என்று உறுதிப்படுத்துகின்றன. கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட நகர அமைப்பு, நீர்வழிகள், செங்கல் கட்டுமானங்கள் மற்றும் எழுத்துக்கள், பொறிக்கப்பட்ட பொருட்கள் ஆகியவை இது ஒரு எழுத்தறிவு பெற்ற சமூகம் என்பதை காட்டுகின்றன. கீழடி கண்டுபிடிப்புகள் இதற்கு முன்பு நாம் நினைத்ததை விட தமிழ் சமூகம் மிகவும் வளர்ச்சியடைந்த ஒரு சமூகமாக இருந்தது என்பதை நிரூபிக்கின்றன. கீழடியில் இருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவில் உள்ள கொந்தகை என்ற இடத்தில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த தாழிகளில் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் எலும்புகள் மற்றும் மண்டையோடுகள் இருந்தன. இந்த மண்டையோடுகள் அந்த கால மனிதர்களின் வாழ்க்கை முறை, உடல் அமைப்பு மற்றும் அவர்களின் தோற்றம் பற்றி அறிய ஒரு முக்கிய ஆதாரமாக இருந்தன. ஆனால் காலப்போக்கில் இந்த மண்டையோடுகள் சிதைந்து போயிருந்தன. அவற்றின் முழுமையான வடிவம் தெரியவில்லை. இந்த நிலையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் மரபியல் துறை தலைவர் பேராசிரியர் குமாரேசன் மற்றும் அவரது குழு இந்த மண்டையோடுகளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க முடிவு செய்தனர். இதற்காக அவர்கள் இங்கிலாந்தில் உள்ள லிவர்பூல் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகத்தின் லிவர்பூல் ஜான் மூர்ஸ் யூனிவர்சிட்டி ஃபேஸ் லேப் என்ற ஆய்வகத்துடன் இணைந்து பணியாற்றினர். ஃபேஸ் லேப் ஆய்வகத்தின் இயக்குனர் மண்டையோடு மற்றும் முகம் உருவாக்கத்தில் ஒரு உலகளாவிய நிபுணர். பேராசிரியர் குமாரேசன் குழு கொந்தகையில் கண்டெடுக்கப்பட்ட மண்டையோடுகளின் சிடி ஸ்கான் படங்களை லிவர்பூல் ஆய்வகத்திற்கு அனுப்பியது. அங்கு அதிநவீன தொழில்நுட்பத்தையும் தடயவியல் முறைகளையும் பயன்படுத்தி அந்த மண்டையோடுகளின் முப்பரிமாண உருவங்களை உருவாக்கினர். குறிப்பாக 2 மண்டையோடுகள் இந்த ஆய்வுக்கு ஏற்றதாக இருந்தன. இந்த ஆய்வில் மண்டையோட்டின் அமைப்பு, எலும்புகளின் அளவீடுகள் மற்றும் நவீன தென் இந்தியர்களின் சராசரி உடல் அளவீடுகள் ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு ஒரு கணினி உதவி முப்பரிமாண முக மறுகட்டமைப்பு அமைப்பு பயன்படுத்தப்பட்டது. இந்த முகங்களை உருவாக்குவது ஒரு சிக்கலான செயல்முறை. இது அறிவியலும் கலையும் இணைந்த ஒரு முயற்சி. பேராசிரியர் கரோலின் வில்கின்சன் மற்றும் அவரது குழு பல நிலைகளில் இந்த முகங்களை உருவாக்கினர். பேராசிரியர் குமாரேசன் கூறுகையில், இது 80% அறிவியல் மற்றும் 20% கலை என்று குறிப்பிட்டார். முகத்தின் மேல் பகுதி மண்டையோட்டின் அமைப்பின் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டது. ஆனால் கீழ்தாடை எலும்பு இல்லாததால் அதன் வடிவம் ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டது. இந்த கடினமான உழைப்பின் விளைவாக 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில் வாழ்ந்த 2 மனிதர்களின் முகங்கள் நமக்கு கிடைத்தன. உருவாக்கப்பட்ட முகங்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த தமிழர்களின் தோற்றம் பற்றி சில முக்கியமான தகவல்களை நமக்கு கூறுகின்றன. பேராசிரியர் குமாரேசன் கூறுகையில், இந்த முகங்கள் மூலம் சங்க கால தமிழர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நம்மால் காட்சிப்படுத்த முடிகிறது. இது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு, ஏனெனில் இது நம் முன்னோர்களின் தோற்றம் பற்றி நாம் இதுவரை கேள்விப்பட்டதை உறுதிப்படுத்துகிறது. இந்த கண்டுபிடிப்புகள் பண்டைய தமிழர்கள் ஒரு கலவையான மரபணு பாரம்பரியத்தை கொண்டிருந்தனர் என்பதை காட்டுகின்றன. மேலும் அவர்கள் மேற்கு யுரேசியா மற்றும்
ஆஸ்ட்ரோ ஆசிய பகுதிகளுடன் தொடர்புகளை கொண்டிருந்திருக்கலாம் என்றும் இது கூறுகிறது. ஆனால் இது வெறும் ஆரம்ப கட்டம் மட்டுமே. இந்த முகங்கள் பற்றிய முழுமையான விவரங்கள் மற்றும் மரபணு தொடர்புகளை அறிய இன்னும் விரிவான DNA ஆய்வுகள் தேவை என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் முகங்களை நாம் இப்போது காண முடிகிறது என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. இது நமது கடந்த காலத்தை கண்முன் நிறுத்துகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.